ஆள
அம்மன் கோயிலெல்லாம் கும்மி அடிச்சு ஆடுறதுக்குரிய பாட்டு. ஆமா, நவநீத லட்சுமி அவங்களோட பாடு. அதனால அந்த வகையில இப்படி எல்லாம் கும்மி அடிச்சு ஆடினாலும் பறவைகளை திணிய போய் ஆரம்பிச்சு. ஆமாங்கம்மா, இதுல அதிகமா இருக்கு, அதெல்லாம் கம்மியா இருக்கு. பறவை எல்லாம் வந்துருச்சு, நேரம் வேற ஆயிடுச்சு. என்ன வேலையா வந்தோமோ அந்த வேலையை மறந்துட்டு உங்களோட சேர்ந்து நானும் விளையாண்டுட்டு இருக்கேன். அப்பா வந்தாருன்னு வை, நம்மள உரிச்சு. அப்பா வர மாட்டாரு, கிளம்பி. அவர் மப்டியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, அதனால ரொம்ப நாளாச்சு நான் இப்படி கூட ஆடி ஆடுறதே கிடையாது. அதனால இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சி தானே. எல்லாருமா சேர்ந்து பறவை விரட்டிட்டே ஆடுனா தப்பு இல்ல. கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு பாட்டை பாட்டு குத்தாட்ட ஆடினாதான் தப்பு. சித்தப்பா வந்துட்டாரு பாத்தீங்களா? சரி, இருக்கட்டும். அதனால ஆளுக்கு ஒரு திசையில இருந்து பறவைகள் எல்லாம் விரட்டும். ரொம்ப கொண்டுட்டாலே பொம்பளை பிள்ளைலாம் தோத்து போயிடணும் போலேன்னு. நான் பொம்பளை பிள்ளை மாதிரி இல்லையாத்தா? நீ பொம்பளையா? என்ன உனக்கு இவ்வளவு பேர்? சூப்பர் பொம்பளையா? ஒரு ஐயே, அவ பொம்பளை இல்ல, ஆம்பளை. ஏய் கடி, உனக்கு ஒரு திருமணம் முடிச்சு வச்சிட்டோம்னா எப்படி ஒரு எலவட்டத்தோட மனசை கெடுத்துருக்க மாத்தியலா? இவர் எலவட்டமா? சரி, இருக்கட்டும். ஆனா பரவாயில்ல. அதாவது ஒரு பெண் வேடம் போட்டு வந்து நிக்கிறதுனா பார்க்கிறதுக்கு பெண் மாதிரியே இருந்தாதான் அந்த வேடம் போடணும். அப்பதான் அந்த பெண்மைக்கும் அழகு இல்லையா? அந்த வரிசையில வந்து இன்னைக்கு மதுரையில ரொம்ப அழகா பெண் வேடம் போடக்கூடிய வரிசையில நீ இருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சி. அதனால தங்க ராணி, நம்ம ஆளுக்கு ஒரு திசையில இருந்து வர மாசத்துல இருந்து உனக்கு சம்பள உயர்வு சொல்லாத, மாத்திருவோம் முடியாது. அதனால ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து பறவைகளை விரட்டலாம். இதுவும் திணைப்படும் வேள்விமலை சாரல். நம் இடத்தை நாடி பெரியவர்கள், தவயோகிகள், முனிவர்கள் யாராவது வருவார். அப்படி எவரேனும் வந்தார்கள். ஆனால் இந்த இடத்தின் தலைவி வழி அழைத்ததாக கண்டிப்பா அவரை அழைத்து வாருங்கள். போயிட்டு வரேன் மாமா. ஹலோ அழகரு, சும்மா இருந்தா 7ஆம் நம்பர் ஊம்ப பக்கட்டு வா. நீங்க வந்து சேவப்பு டவுசரை மறந்து வச்சுட்டு எடுத்து குடுறியா? அது முத்துராணி வீட்டோட